திடீரென விஜய் வீட்டின் முன்பு குவிக்கப்பட்ட காவல்துறையினர். அதிர்ச்சியில் தவேகா தொண்டர்கள். கைது செய்யப்படும் விஜய். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதுவரை இல்லாத அளவில் 85.15% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதாவது இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே, தென்னிந்திய மக்களின் எதிர்காலத்தையே சின்ன பின்னமாக்கும் கருப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவனாக இருக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருப்பு கொடியேற்றி அந்த சட்ட நகலை எரித்து நம்முடைய எதிர்ப்பை கட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பரவியிருக்கும் இந்த தீயானது டெல்லியை சுட்டெரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறோமே தவிர அவர்கள் இன்னும் பயப்படவில்லை. மேலும் அது மட்டுமில்லாமல் இதனை எதிர்த்து போராடவில்லை என்றால் நாம் தமிழர்களாக இருந்து எந்த பயனும் இல்லை. இன்னும் சொன்னால் இதனை எதிர்க்காத யாரும் தங்களை தமிழர் என்று சொல்லிக்கொள்ள தகுதியும் இல்லை என்று அவர் கூறியது தற்போது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமில்லாமல் குன்னம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ் சிவசங்கர், பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமி, அரியலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் லதா பாலு, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கண்ணன், இந்த 4 பேருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்குகளை வழங்கி மகா வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டது பெரும் வரவேற்பை பெற்றது. அது மட்டுமல்லாமல் அந்த வகையில் தற்போது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி பெறும் என்று அவர் கூறியது பெரும் வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அரசியல் களம் இப்போது தகிடு தத்துவம் மோடியில் இருக்கிறது. ஒரு பக்கம் திராவிட மாடல் கோட்டையை காக்க துடிக்கும் திமுக, இன்னொரு பக்கமோ மீண்டும் எடப்பாடியார் என முழங்கும் அதிமுக. இவை எல்லாவற்றுக்கும் நடுவே யார் அந்த 3ஆம் நபர் என அதிரடியாக என்ட்ரி கொடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம்தான். மக்களின் நாடி துடிப்பு என்னவென்றால் 34,220 வாக்காளர்களிடம் அக்னி நியூஸ் எனும் நிறுவனமானது தற்போது மெகா சர்வே ஒன்றை வெளியிட்டுள்ளதாம். சர்வே முடிவுகளின்படி பார்த்தால் இப்போதைக்கு ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிதான் கிங்காம். ஏனென்றால் அதாவது ஆளும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சூழலில்தான் இருக்கிறது என்றும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானதிலிருந்து திமுககாரர்கள் மிகவும் கொண்டாட்டத்தில் இருந்து வருகிறார்கள். அதாவது முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்பார் என்றும் எதிர்க்கட்சி வரிசையில் அதிமுக அமருமாம். 2வது முறையாக சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடையும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் பதவியில் அமர்வார் என்றும் திமுக வட்டாரங்கள் மட்டுமல்லாது அதிகம் சமீபத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகளும் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஆளும் திமுக கூட்டணி மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டும் தலா 80 இடங்களை பிடிக்கும் என்றும் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 70 இடங்களை கைப்பற்றி கிங் மேக்கராக உருவெடுக்கும் என்றும் ஆன்லைன் மூலம் எடுக்கப்பட்ட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த மும்முனை போட்டியால் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டசபை அமையும் சூழல் உருவாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் ஒரு புதிய மற்றும் சிக்கலான அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவர் தேர்தல் களத்தில் இறங்கியது முதல் யாருடனும் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருந்து வருகிறார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் அவர் இதே பிடிவாதத்தை தொடரும் பட்சத்தில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் பெரும் முட்டுக்கட்டை ஏற்படுமாம். தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி விஜய் யாருக்காவது ஆதரவு அளித்தால் மட்டுமே ஆட்சி அமையும் என்ற நிலை உள்ளதால் அவர் சமரசத்திற்கு வராமல் போனால் அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்படவும் அதனைத் தொடர்ந்து சில மாதங்களில் மறுதேர்தல் நடத்தப்படவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது குழந்தைகளிடம் அவர் ஓட்டு கேட்டதாக தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைதாக கூட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் அதிரடி திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தந்தையான எஸ். சந்திரசேகர் அவர்கள் தற்போது திமுகவிற்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் பிரச்சாரத்திற்கு செல்ல இருப்பதாக அவரது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலால் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் கடும் அப்செட்டில் இருந்து வருகிறார்களாம். அது மட்டுமில்லாமல் திமுக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்கள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல் சம்பந்தமான ஃபீவரானது அதிகரித்து கொண்டே வருகிறது.
ஏற்கனவே 3 மாதங்களில் தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் வரும் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ளது. இதனையடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது பரப்புரைகளை தீவிரப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினமோ பரப்புரையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது காலை பிடித்தோமா, வாரி வெட்டோமா, அடுத்ததாக ஒரு காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியின் வாழ்க்கை சுருக்கம் என்றும் இந்த 3இல் அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் அடங்கிவிடும் என கடும் விமர்சனத்தை முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் ஃபீவரை அதிகப்படுத்தும் வகையில் தற்போது கருத்து கணிப்பு முடிவுகளும் பல்வேறு விதங்களாக வெளியேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகி வருவது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலரான எடப்பாடி பழனிசாமியிடம் விலை போய்விட்டதாக எழுந்துள்ள புகார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தவேகா சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பெரும் தொகையை பணமாக பெற்றுக்கொண்டு தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் தலைமறைவாகிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கட்சி தலைமை வைத்த நம்பிக்கையை சிதைத்துவிட்டு எதிர்க்கட்சியிடம் விலை போன அந்த நபரை கருப்பு ஆடு என அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வேட்பாளர் விலகியதால் அந்த தொகுதியில் பின்னடைவு ஏற்படும் என கருதப்பட்ட நிலையில் தவேகா அதற்கு பதிலாக ஒரு மாற்று வியூகத்தை வகுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் தொகுதியிலேயே தவேகா தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாம். எங்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்கியிருக்கலாம், ஆனால் எங்கள் தொண்டர்களை வாங்க முடியாது. வேட்பாளர் இல்லாவிட்டாலும் இபிஎஸ் தொகுதியில் தவேகாவின் பலத்தை காட்டுவோம் என ஆதவ் அர்ஜுனா தற்போது பேசியிருப்பது பெரும் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியின் வேட்பாளரை மற்றொரு கட்சி தலைவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போவது என்பது தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையிலோ காரைக்குடியில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்திய விஜய் அவர்கள் பேசாமல் போயிருப்பது பல நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் விஜய் மீது கண்டன போஸ்டர்களையும் மேலும் அவர் மீது ஏற்பட்ட கோபத்தில் சிலர் கண்ணீரஞ்சலி போஸ்டர்களையும் ஒட்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பானது திமுகவானது மாபெரும் வெற்றி பெற்றது போலையும் அதிமுகவானது படுதோல்வியை சந்தித்தது போலையும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டின் அரசியல் களமானது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னோக்கி அனல் பறக்கத் தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது மத்தியில் ஆட்சி வகித்து வரும் பாஜகவின் பிரதமர் மோடி அவர்கள் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த தகவலானது தமிழ்நாடு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையிலோ தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் சட்டமன்ற தேர்தலானது 2026க்கானது நடைபெற்றுள்ளது. இதன் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகுவதால் மக்களின் எதிர்பார்ப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது.